சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ஆர்டிஐ மூலமா ஒரு முக்கியமான தகவலை நீங்க கேக்குறீங்க. ஆனா அந்த அதிகாரி தர மறுக்கிறாரு, இல்லைன்னா உங்களை ரொம்ப அலக்கழிக்கிறாரு. உங்களுக்கு செம்ம கோபம் வருது. உடனே ஒரு புகாரை பதிவு பண்றீங்க. அந்த புகார்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது, தவறு செஞ்ச அதிகாரிக்கு தண்டனையும் கிடைக்குது. ஆனா கடைசியா நீங்க கேட்ட தகவல் மட்டும் உங்க கைக்கே வரவே இல்லை. எவ்ளோ பெரிய ஏமாற்றம் இது இல்லையா? ஒரு அரசாங்க அதிகாரியை எதிர்த்து சட்ட ரீதியா ஜெயிச்ச பிறகும் தகவல் கிடைக்கலனா எப்படி? இந்த முரண்பாடு எப்படி சாத்தியம்? இத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த சுவாரஸ்யமான தகவல் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்டிஐ அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆயுதத்துல இருக்கிற சில அதிர்ச்சியான முரண்பாடுகளை இன்னைக்கு நாம உடைக்க போறோம். சட்டத்துல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் எப்படி நம்மளோட முயற்சிகளை வீணாக்கும், அதிலிருந்து தப்பிச்சு நமக்கு தேவையான தகவலை எப்படி உறுதியா வாங்குறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆர்டிஐ தகவல் முரண்பாடு எப்படி உருவாகுது, இத பத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு, சட்டப்பிரிவு 18க்கும் 19க்கும் என்ன வித்தியாசம், கடைசியா உங்களுக்கு தேவையான தகவலை வாங்கறதுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான், இது எல்லாம் தான் பார்க்க போறோம். பகுதி 1, ஆர்டிஐ தகவல் முரண்பாடு, அதாவது போரில் வென்றும் பலனில்லாத ஒரு சூழ்நிலை. நேரடியா விஷயத்துக்கு வருமோ, நிஜ உலகத்துல தகவல் கேட்கறவங்க சந்திக்கிற ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனையை எடுத்துக்கலாம். ஒரு தகவல் அதிகாரி உங்க மனுவை ஏற்க மறுக்கிறாரு, இல்லனா தகவலை தர மறுக்கிறாரு. சில சமயம் நியாயமே இல்லாத கட்டணத்தை கேட்கலாம், இல்லனா பொய்யான தகவலை கூட கொடுக்கலாம். இதை பார்த்தோன்னே இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தோணும். உடனே நேரா தகவல் ஆணையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இதுதான் நம்மளோட முதல் இயல்பான ரியாக்ஷன், சரியா? ஆனா உண்மையான சிக்கலே இங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க கொடுத்த புகாரை ஏத்துக்கிற தகவல் ஆணையம் அதை விசாரிச்சு அந்த அதிகாரிக்கு அபராதம் விதிக்கும். ஓகே, அதிகாரி தண்டிக்கப்பட்டுட்டார், நமக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆனா சட்டப்படி நீங்க ஆரம்பத்துல கேட்ட தகவலை உங்களுக்கு கொடுங்கன்னு அந்த ஆணையத்தால உத்தரவிடவே முடியாது. ஆமாங்க, மாசக்கணக்குல போராடியும் நீங்க கேட்ட தகவல் உங்களுக்கு வராது. உங்க கைக்கு கிடைக்கிற ரிசல்ட் 0 தான். பகுதி 2, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இது எப்படி சட்ட வரம்புகளை நிர்ணயிக்குதுன்னு பாப்போம். இப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான முட்டுக்கட்டை ஏன் சட்டத்துல இருக்குன்னு புரிஞ்சிக்க நம்ம நாட்டோட உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை எப்படி பாக்குதுன்னு கவனிக்கணும். தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மணிப்பூர் மாநிலம் வழக்கில் உச்சநீதிமன்றம் குறுக்கிட்டு சட்டத்தின் பிரிவு 18 மற்றும் பிரிவு 19 இந்த ரெண்டுக்கும் இடையில தாண்ட முடியாத ஒரு கோட்டை கிழிச்சாங்க. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது பிரிவு 18 கீழ் ஒருத்தர் புகார் அளிக்கும் போது அவர் கேட்ட தகவலை வெளியிடுமாறு உத்தரவிடுற அதிகாரம் தகவல் ஆணையத்துக்கு கிடையவே கிடையாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்த ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இத மாத்தவே முடியாது. 2019 நடந்த டாக்டர் தீபக் ஜுனேஜா மற்றும் மத்திய தகவல் ஆணையம் வழக்கிலும் டெல்லி உயர்நீதிமன்றம் இதே விஷயத்த முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. பிரிவு 18 கீழ் அதிகாரிய தண்டிக்க மட்டுமே முடியும், தகவலை தர உத்தரவிட முடியாது அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமா உறுதிப்படுத்தினாங்க. பகுதி 3, பிரிவு 18. இது தண்டனைக்கானது மட்டுமே, அதாவது ஒரு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை. சட்டத்தோட பிரிவு 18 நீங்க அதிகாரிகளுக்கான ஒரு கடுமையான உள்துறை விசாரணை அறை மாதிரி நினைச்சுக்கலாம். தங்கள் கடமையில இருந்து தவறுற அதிகாரிகளை விசாரிச்சு அவங்கள பொறுப்பாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான டூல் இது. அந்த அதிகாரி ஏன் தகவல் கொடுக்கல, அவர் மேல என்ன தப்பு இருக்குன்னு ஆராய்வது மட்டும்தான் இதோட வேலை. உங்களுக்கான தகவலை இது கண்டிப்பா பெற்றுத்தராது. இந்த விசாரணையில ஒரு அதிகாரி குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் பிரிவு 20 கீழ் அவருக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வீதம், அதிகபட்சமா 25,000 ரூபாய் வரைக்கும் தகவல் ஆணையம் அபராதம் விதிக்க முடியும். அது மட்டுமில்லாம அவர் மேல துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்கவும் பரிந்துரைக்கலாம். ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகாரிக்கு தண்டனை கிடைக்கிறதுனால உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருமா? கிடைக்காது. அது மட்டுமில்ல, இதுல இன்னொரு ஏமாற்றமும் இருக்கு. தகவல் தராததால உங்களுக்கு ஏற்பட்ட நேர விரயம், பண விரயம் இல்லனா மன உளைச்சலுக்கு பிரிவு 18 கீழ் எந்த ஒரு இழப்பீட்டையும், அதாவது காம்பன்சேஷனையும் உங்களால வாங்கவே முடியாது. நீங்க எவ்ளோ போராடினாலும் அந்த போராட்டம் அதிகாரிய தண்டிக்குமே தவிர உங்களுக்கு எந்த பலனையும் தராது. பகுதி 4, பிரிவு 19. உங்களுக்கான தகவலை பெறுவதற்கான சரியான பாதை. இப்போ உங்களுக்காக திறந்திருக்கிற 2வது கதவை பாப்போம். ஆவணங்கள் இருக்கிற ரூமுக்கு உங்களை நேரா அழைச்சிட்டு போற சரியான பாதை இதுதான் பிரிவு 19. இந்த 2 பிரிவுகளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே வித்தியாசம் அப்பட்டமா தெரியும். செக்ஷன் 18 என்பது தண்டிப்பவர், செக்ஷன் 19 என்பது வழங்குபவர்.
ஒரு அதிகாரி மேல புகார் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் தகவல் வேணும்னு மேல்முறையீடு அதாவது அப்பீல் பண்றதுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். இந்த மேல்முறையீட்டோட பவர் என்னன்னு கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிரிவு 19(3) கீழ் 2வது மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸை உங்களுக்கு வழங்குமாறு உத்தரவிடுற நேரடி அதிகாரம் தகவல் ஆணையத்துக்கு வந்துரும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிரிவு 19(8) இன் கீழ் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்று தரவும் ஆணையத்தால முடியும். சுருக்கமா சொல்லணும்னா தகவலும் கிடைக்கும், இழப்பீடும் கிடைக்கும். பகுதி 5 உங்களுக்கான RTI செயல் திட்டம். இந்த சட்டச் சிக்கல்களை எப்படி ஈஸியா கடந்து போறதுன்னு பாப்போம். இது வரைக்கும் நாம பார்த்த இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளானா மாத்துவோம். இனிமே தகவல் மறுக்கப்பட்டா உடனே உணர்ச்சி வசப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. முதல்ல பிரிவு 19(3) கீழ் அப்பீல் பண்ற வழிய மட்டும் தேர்ந்தெடுங்க. இது மூலியமா தகவலையும் வாங்குங்க, அதே சமயம் உங்களுக்கு ஏற்பட்ட தாமதத்துக்கு இழப்பீடும் கேளுங்க. ஒருவேளை அந்த அதிகாரிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்க உறுதியா இருந்தா அதுக்காக மட்டும் பிரிவு 18 கீழ் தனியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. தகவல் வேணும்னா அப்பீல் பண்ணணும், தண்டனை வேணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதுதான் உச்சநீதிமன்றம் வகுத்திருக்கிற ரூல். இந்த எல்லையை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. தகவல் அறியும் உரிமை நம்ம கையில இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த பூட்டை திறக்க சரியான சட்டச்சாவியை பயன்படுத்துறதும் முக்கியம். சட்டம் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதாது, எந்த சட்டத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிற விவேகமும் நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம செலவு பண்ற நேரமும் பணமும் உழைப்பும் வீணாகாது. அடுத்த முறை ஒரு RTI போட்டு பதில் வரலன்னா உங்களையே கேட்டுக்கோங்க, நீங்க அதிகாரியை தண்டிக்க போறீங்களா இல்ல தகவலை வாங்க போறீங்களா? இந்த தெளிவு இருந்தாலே போதும். இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு மீண்டும் சந்திக்கலாம்.